எனது உயிர் நுமினிய மாணவ செல்வங்களே, நீங்கள் வருங்காலத்தை பற்றி ஏராளமான கனவுகள் கண்டு கொண்டிருப்பீர்கள். நீட் தேர்வு எழுதலாம், மருத்துவர் ஆகலாம், ஜேஇ போன்ற நுழைவுத் தேர்வுகள் எழுதலாம், விஞ்ஞானி ஆகலாம் என்று கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான வீடியோ பதிவுதான். ஒரு கணம் இதை கொஞ்சம் கவனியுங்கள் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். கடந்த ஜூலை 20 திங்கள் பாரத தேசத்தின் தலைநகர் அலங்கோல கூக்குரலோடு அனைத்து தெருக்களும் அடிதடியிலே நிரம்பி வழிந்தது. நீட் வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற முதல் கோரிக்கை, கல்வியிலே சீர்திருத்தங்களை அமுல்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. இந்த இரண்டு கோரிக்கைகளை வைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டத்திலே குதித்தார்கள். 144 தடை உத்தரவு அவர்களை அசைத்துவிட முடியவில்லை. துணை இராணுவப்படையினுடைய தாக்குதல் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. பல நூறு பேருக்கு முதுகு பழுத்தது, மண்டை உடைந்தது, இரத்த களரியாயிற்று. நாடாளுமன்ற அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டன. பக்கத்தில் இருந்த ஆர்பிஐயினுடைய கதவுகளும் கூட இழுத்து சாத்தப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டம் வேறு உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போகவும் முடியவில்லை, வெளியே வரவும் முடியவில்லை. அந்த நாடாளுமன்ற கதவுகளும் சாத்தப்பட்டு விட்டது. சமீப காலமாக இவ்வளவு பெரிய போராட்டத்தை டெல்லி சந்தித்ததில்லை. போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. அதிசயமான பெயர்தான் இது, ஒரு காரண பெயரும் கூட. உலகின் எல்லா நாடுகளிலும் இளைய தலைமுறையினர், ஜென்சி, 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள், இவர்கள்தான் இன்று தீப்பொறிகளாக கிளம்பி இருக்கிறார்கள். உலகெங்கும் பல மாற்றங்களை எதிர்நோக்கி களம் அமைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வட எல்லையிலே உள்ளது நேபாளம். இந்த இளைய தலைமுறையினர் போராட்டம் பாரம்பரிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்கி எறியப்பட்டன. ராஷ்டிரிய சுதந்திர கட்சி வென்றது. 35 வயதான பாலேந்திர ஷா பிரதமராக தேர்வு பெற்றார். ஊழல், சர்வாதிகார பழைய பெருச்சாளிகளுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக மாற்றம் தேவை, எங்களுக்கு தேவை மாற்றம் என்கின்ற ஒற்றை குரலுக்கு நாடே திரும்பியதுதான் இன்றைய புதிய அரசியல். நேற்றைய பங்களாதேஷ் அரசியல் மாற்றத்திற்கும் இந்த ஜென்சி இளைஞர்கள் தான் காரணம். மொராக்கோ போன்ற சர்வாதிகார நாடுகளிலும் கூட, மேலும் பல ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஜென்சி இளைய தலைவனுடைய குரல் ஓங்கி ஒலித்திட அரசியல் மாற்றங்கள் துவங்கிவிட்டன. இன்றைய தமிழ்நாடு தேர்தல், திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அரசியல் அறியாதவர்கள், சினிமா மோகத்தில் மூழ்கி போனவர்கள், கவர்ச்சி மாய வலைக்குள் விழுந்தவர்கள் என்று மேம்போக்காக பேசுவது அரசியலுடைய அறியாமையின் வெளிப்பாடு. இன்றைக்கு சமூக, அரசியல், பொருளாதார முன்னேற்றத்தை வழிநடத்துகின்றவர்கள் ஜென்சி தலைமுறையினர் தான். எதற்கும் துணிந்து விட்டார்கள். தலைமை பொறுப்பில் சாதிக்க முடியும் என்று ஒரு தேசத்தையே வழிநடத்துகின்ற துணிச்சலுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். யார் இந்த ஜென்சி இளைஞர்கள்? ஒரு தேசத்தில் 15 வயது முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களுடன் எல்லையில்லாத தொடர்புகளை வளர்த்து கொண்டவர்கள். ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் யுகத்திலே பேரறிவை வளர்த்து கொண்டு சுய சிந்தனை, விவாதம், செயலோக்கம் கொண்ட தீவிர சிந்தனையாளர்கள். உலகெங்கும் இன்றைக்கு 200 கோடி பேர் ஜென்சி தலைமுறையினர் ஒற்றை தொழில்நுட்ப இணைப்பிலே உள்ளதாக கூறப்படுகின்றது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வேடிக்கை பெயர்தான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இந்த சிறுவயது பையன்கள் அறிவார்ந்த எந்த முதிர்ச்சியும் இல்லாமல் நாட்டின் அனைத்து துறைகளிலும் தீவிரவாதத்தை திணிக்கிறார்கள். கரப்பான் பூச்சி போல பெருகிப்போன இத்தகைய சக்திகளை அழிக்காமல் பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நாடே அதனுடைய தீய விளைவுகளை சந்திக்க நேரிடும். முற்றிலும் அழிக்கப்பட வேண்டிய கரப்பான் பூச்சிகள் தான் இந்த இளைஞர்கள் என்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டார். இங்கேதான் வினை துவங்கியது. வளரிளம் பருவ இளைஞர்களை கரப்பான் பூச்சி என்று கேவலப்படுத்துவதால் எங்களது இளைஞருடைய இதோ பாருங்கள் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி துவங்கியது. 30 வயதான மகாராஷ்டிரா தலித் இளைஞர் அபிஜித் தீப்கே என்கின்ற ஒரு சின்ன இளைஞன் அரைகோவல் நாடெங்கும் எதிரொலித்தது. இன்று நீட் தேர்வுகள் மற்றும் இதர நுழைவுத் தேர்வுகள் என்ற பெயரில் ஏழை எளியோருடைய கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு விலை நிர்ணயம் செய்து கொள்ளையடிக்கின்ற பன்னாட்டு கம்பெனிகள், அதற்கு துணை போகின்ற அதிகாரிகள், அரசுகளை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார். நாடே செவி சாய்த்து கொண்டிருக்கிறது. MBBS மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு என்று நுழைக்கப்பட்டதோ
அன்று முதல் தமிழ்நாடு மாணவர்கள் சமூகமே உள்ள குமரில் கொதிநெறிப்பாகி தகித்து கொண்டிருக்கிறது. மருத்துவ கனவிலே 12 ஆண்டுகள் மேல்நிலை படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த பிறகு நம்பிக்கை வெளிச்சத்திலே வெற்றி பயணம் மேற்கொண்டவர்கள் பல்வேறு வழிமுறைகளில் தன்னையே மாய்த்து கொண்ட சோக நிகழ்வுகள் ஏராளம். நம்மளுடைய மனத்திரையிலிருந்து அழியாத வடுக்களாக நிரந்தர சம்பவங்களாக அவை இன்றும் நம் மனதில் நிறைந்து கொண்டிருக்கிறது. 2017 அரியலூர் அனிதா, 2020 மதுரை துர்கா, நாமக்கல் மோதிலால், பாலக்கோடு ரோஷினி, சேலம் புனிதா, சென்னை ஜெகதீஸ்வரன் என்று ஒரு பெரும் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. மாணவ செல்வங்களுடைய உயிரிழப்பும் பெற்றோர்களினுடைய சொற்களால் அடக்க முடியாத சோகமும் ஆட்சியாளர்களுடைய செவிப்பறைகளை அடைந்து அவருடைய செவிப்பறைகளை திறக்க முடியவில்லை என்பதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. தனியார் நடத்துகின்ற மருத்துவ கல்வியிலே ஒரு ஆண்டிற்கான வருமானம் தமிழ்நாடு அரசு வரவு செலவு பட்ஜெட்டை போல பல மடங்கு அதிகம். நீட் பயிற்சி என்ற முறையில் மாணவர்களை சுரண்டி கொள்ளுகின்ற டியூஷன் மையங்கள் நாடு முழுவதும் புற்றீசல் போல பெருகிக் கொண்டிருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளில் 70க்கு மேற்பட்ட வினாத்தாள்கள் கசிந்து மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய சேமிப்புகளை கபலீகரம் செய்துள்ளார்கள். ஒரு கேள்வித்தாள் 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரையிலும் ஒரு மாணவனிடம் விற்பனையாகிறது என்றால் நாடு முழுவதும் பல லட்சம் மாணவர்களுடைய பணம் சூறையாடப்படுவதும் நன்கு படிக்கிற மாணவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்து தற்கொலைக்கு தள்ளப்படுவதும் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை சிந்திக்க வேண்டுகின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபம் ஊழல் நன்கு திட்டமிட்டப்பட்ட வினாத்தாள் கசிவு பல கோடிகளை வாரி சுருட்டியதும் அதற்கென நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ்டு மஃபியா கொள்ளையர்கள் கூட்டம் எல்லா வகையிலும் போட்டித் தேர்வுகளிலும் அரசு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் தருகின்ற ஆள் சேர்ப்பு பணிகளிலும் கூட தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை நீட்டியிருக்கிற காட்சி அன்றைய விசாரணையில் தெளிவாகியது. நீட், ஜேஇஇ, யூபிஎஸ்சி உள்ளிட்ட மத்திய அரசால் நடத்தப்படுகிற போட்டித் தேர்வினுடைய நம்பகத்தன்மை முழுமையாக சீரழிந்து போயிற்று. இதை நம்புவதற்கு இன்று யாரும் தயாராக இல்லை. 2024ஆம் ஆண்டு நீட் வினாத்தால் கசிந்த பொழுது வெகுண்டெழுந்து நாடே அலறியது. ஆனால் மத்திய அரசுடைய செவிப்பறையை அது தொட்டுக்கூட பார்க்கவில்லை. வட மாநிலங்களிலே மத்திய அரசு மாநில அரசு எதுவானாலும் தேர்வு வினாத்தால் கசிவது, விடைத்தாள் மதிப்பீட்டில் குளறுபடிகள், ஆள் மாறாட்டம், மோசடி என்பதெல்லாம் புதியவை அல்ல. காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற காட்சிகள் தான். தேர்வு என்ற ஒன்று அறிமுகமான நாளிலே இருந்து தொடங்கி இன்று வரையிலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எவ்வளவு நாகரீகம் உயர்ந்து வளர்ந்திருந்தாலும் அங்கு கல்வித்துறையினுடைய ஊழல் என்பது ஆலமரம் போல விரிந்து நிற்கின்றது. பள்ளி இறுதித் தேர்வானாலும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளானாலும் கூரையை பெயர்த்து கொண்டு முறைகேடுகள் செய்வதை தடுத்திட எவருமே முயற்சிப்பதில்லை என்பது வெட்கக்கேடானது. வருடம் செய்தித்தாள்களில் படமும் வெளியாகும், செய்தியும் வெளியாகும். எவ்வளவு தீவிரமாக அவை பற்றி மக்கள் பேசினாலும் பிரசுரிக்கப்பட்டாலும் ஆளும் அரசுகள் அதை பற்றி எள்ளளவும் கவலைப்படுவதில்லை என்பது என்ன கொடுமை. அனைத்திற்கும் அரசியல்வாதிகளை முழு முதற் காரணமும் உடந்தையாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போதைய நீட் வினாத்தாள் கசிவு முதலிலே ராஜஸ்தானில் அம்பலமானது. முதல் சுற்று மொத்த வசூல் 10 கோடியையும் கடந்துவிட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனே பாட்டனி பேராசிரியர் மனிஷ் மந்தாரே அகப்பட்டார். இவருடைய நீட் வினாத்தாள் தயாரிப்பு குழுவிலே உறுப்பினர். இவரோடு துணை நின்ற PV குல்கர்னி என்ற பேராசிரியரும் கைதாகியுள்ளார். இவர்களெல்லாம் வினாத்தாள் தயாரிக்கின்ற பேரறிவு பெற்ற பேராசிரியர்களாக கருதப்படுகின்றவர்கள். மேலும் 5 பேர் விசாரணை வளையத்திற்குள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். மே 3ஆம் நாள் நடைபெற்ற நீட் தேர்வில் 22,05,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு விட்டது சாதாரணமானதாக ஏற்க முடியாது. எத்தனை பேர் பகல் இரவு பாராமல் ஊனுறக்கம் மறந்து படித்தவர்கள், தேர்வு பயிற்சி மையங்களுக்கு லட்சக்கணக்கில் கொட்டி தீர்த்தவர்கள் எல்லாம் நீட் தேர்வு ரத்து என்ற ஒற்றை வரிகளுடைய கனவுகள் சுக்கலாக உடைந்து போனது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய வேதனை மிக்க செயல். தேர்வு கட்டணம் திரும்ப கிடைத்து விடுமாம். பல மாணவர்கள் 2வது முறையாக
மூன்றாவது முறையாக இந்த நீட் தேர்வை எழுதி வருகின்றார்கள். மீண்டும் அவர்களை தேர்வு எழுதச் சொல்லுவது அது ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை என்றுதான் கூற வேண்டும். இதில் வேடிக்கை விஷயம் என்னவென்றால் 22 லட்சம் மாணவர்களுடைய நீட் தேர்விற்கு கட்டிய கட்டணம் 300 கோடி ரூபாய். அரசாங்கத்தின் கரங்களிலே சேர்ந்த பணம் இது. ஜேஇ உட்பட பிற தேர்வு கணக்கிட்டால் ஆண்டிற்கு 1000 கோடிக்கு மேல் வருமானம். தேசிய தேர்வு முகமையினுடைய வருமானம் ஒரு வருடத்திற்கு 1000 கோடிக்கு மேல் கூடுகின்றது. நிர்வாகிகள், அதில் பணிபுரிகின்ற அதிகாரிகள், இவருடைய சம்பளம், பண பலன்கள் இந்திய ஜனாதிபதியை காட்டிலும் அவர்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை மிக மிக பல மடங்கு சுகமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பிற்கு சொந்தமாக ஒரு அச்சகம் கூட இல்லை. கேள்வித்தாளை அச்சடிப்பதற்கு எல்லாமே வெளி கான்ட்ராக்டர்கள் தான் கொடுக்கப்படுகிறது. தேர்வு நடத்துவதற்கு 1% கூட தகுதி இல்லாத இந்த அமைப்பை கலைத்துவிட வேண்டும் என்று நாடு முழுவதும் இன்றைக்கு உரத்த குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. தேர்வு முகமையினுடைய லட்சணம் நாடே சிரிக்கும்படியாக இருக்கிற இந்த நிலையில் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு எத்தனை கட்டுப்பாடுகள் பாருங்கள். பிற்பகல் 2 மணிக்குத்தான் தேர்வு துவங்குகிறது என்று சொன்னால் 11 மணியிலே இருந்து மெட்டல் டிடெக்டர் சோதனைகள் துவங்குகிறது. ஆள்மாறாட்ட மோசடிகளை தடுப்பதற்காக ஆதார் எண், பயோமெட்ரிக் அடையாளங்கள் சரிபார்க்கப்படுகிறது. கைபேசி உள்ளே கொண்டு போகக்கூடாது, கால்குலேட்டர் எடுத்துச் செல்லக்கூடாது. இவற்றிற்கு முழுக்க அனுமதி இல்லை. மதம், கலாச்சாரம் சார்ந்த ஆடைகளை கூட அவர்கள் அனுமதிப்பதில்லை. மோதிரம், வளையல், கம்மல், மூக்குத்தி, சங்கிலி, தாயத்து, பெல்ட்டு எல்லாமே காம்பவுண்டுக்கு வெளியிலேயே கழற்றி வைத்துவிட வேண்டும். ஹை ஹீல்ஸ் ஷூ போட்டிருந்தால் அதுவும் இல்லை. ஷாக்ஸ் அணிந்திருந்தால் அதையும் கழற்றிவிட வேண்டும். தலைக்கு டோப்பா போட்டிருந்தாலும் அதையும் கழற்றிவிட வேண்டும் என்பது வினோதமான நிபந்தனைகள். இத்தனை கட்டுப்பாடுகள் செய்து முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று மே 3 நடைபெற்ற 22 லட்சம் பேர் எழுதிய தேர்வுகள் செல்லாதென்று அறிவிக்கின்ற அரசு தேர்வு முகமை நிர்வாகிகள் மீது என்ன பெரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த முகமை இனியும் தொடர வேண்டுமா என்பது பலருடைய கேள்வி. பதில் சொல்ல வேண்டியது அரசனுடைய கடமை. மீண்டும் அதே நீட் தேர்வு ஜூன் 21 நடைபெற்றுள்ளது. மாணவர்களுக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையை கூர்தீட்டுவது, அதற்கு நீட் என்ற நுழைவுத் தேர்வை திணிப்பது, தேர்வு பயிற்சி மையங்களை புற்றீசல் போல துவக்குவது, கட்டணங்களாக பல கோடிகளை வாரி சுருட்டுவது, கார்ப்பரேட் கம்பெனியுடைய கொள்ளைக்கு எல்லையில்லாத இந்த மோசடிக்கு ஒரு தீர்வு. அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்யுங்கள். எந்த ஒரு கல்லூரியில் சேர்வதற்கும் எந்த ஒரு பட்டப்படிப்பு படிப்பதற்கும் இனிமேல் நுழைவுத் தேர்வு என்பது கூடவே கூடாது என்று ஒரு பாராளுமன்ற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் மாணவர்கள் எழுதுகிற எழுத்து தேர்வுகளில் கண்டுபிடிக்க முடியாத திறன் அறிதலை, பதில்களையும் கொடுத்து டிக்கடிக்கின்ற 240 கேள்விகளை கேட்டு வெறும் 3 மணி நேர தேர்விலே கண்டுபிடித்து மருத்துவக் கல்விக்கு இடம் வழங்குவது ஒரு பெரிய ஏமாற்று வேலையாகத்தானே தெரிகிறது. இந்த மோசடி நாடகம் இனியும் தொடரக்கூடாது என்கின்றோம். அனைத்து நுழைவுத் தேர்வுகளும், அது எந்த பாடத்திற்கானாலும் சரி, அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ஒழிக்கப்பட வேண்டும். 12ஆம் வகுப்பு வரையிலும் மாணவர்கள் எழுதுகின்ற தேர்வுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கல்வி வாய்ப்புகளானாலும் வேலைக்கான பணிகளானாலும் நியமனம் நடத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர இளைய தலைமுறை துடிக்கிறது. இது நடக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கிறது. அன்பார்ந்த நண்பர்களே, இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆதரவு கரங்களை இன்று போராடுகிற மாணவர்களோடு இணைத்து நிறுத்துங்கள். நாளைய உலகம் நமது என்ற நம்பிக்கையோடு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குவோம். நன்றி, வணக்கம்.